இன்றைக்கு வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரம்னு கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த திருவாதிரை நட்சத்திர காலிலே சந்திரன் என்பவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த பொருள். அந்த சந்திரனானவர் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திற்குள்ளே சஞ்சரிக்கும் பொழுது அப்பொழுது இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய ஜீவராசிகள் தங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையிலே அந்தந்த குணத்தினை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அது வந்து ஒரு புத்திசாலி நாயாக பிறக்கிறது. நாயிலே வந்து ஒரு சில நாய் புத்திசாலி நாயின்னு சொல்லுவா. இந்த நாய் ஒரே சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் இது ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்குது. நாய் வேலை செய்யணுங்கிறது இல்லை, ஆனால் சாப்பிடுது, தூங்குது, சாப்பாட்டை கூட சுறுசுறுப்பாக எழுந்து சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப வேண்டா வெறுப்பாக பொறுமையாக வந்து சாப்பிட்டு போகுது, அது தேமேன்னு கிடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு அந்த நாய் பிறந்த அந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது காரணமாக இருக்கும். ஒரே நாளிலே தான் 6 குட்டிகளும் பிறக்கிறது. ஒரு குட்டி வந்து ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்தாலும், அது ஒரு ஏழையினுடைய வீட்டிலே வளர்ந்தாலும், அல்லது நடுத்தெருவிலே வளர்ந்தாலும் கூட அந்த நாய்கள் அனைத்துமே புத்திசாலியாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது பிறந்த நட்சத்திரம் என்பது அப்படி இருக்கும். அங்கே அந்த நட்சத்திரம் என்பது மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அந்த நாய்களுக்கு ஜனன ஜாதகத்தினை கணித்து இந்த நாய் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த நாளில் வீடு கட்டும், இந்த நாளில் கார் வாங்கும் அப்படின்லாம் பலனை சொல்லவே முடியாது.